ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளுக்காக ஃப்ளார்ஸ் எல்லாமே நெறைய கொண்டு வந்துட்டு, அவளோட ஹஸ்பண்ட் தாங்க வந்து குடுத்துட்டுருக்கான். அவனோட நேம் வந்து ஷாவ். ஹீரோயின் நேத்து வரைக்கும் இவன் என்னோட பிரதர் இன் லாவா இருந்தான். பட் இப்ப இவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஆயிட்டான் அப்படின்ற விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க கூக்காக அவ பிரேஸ்லெட் எல்லாமே கொண்டு போயிட்டு இருந்தா. அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டு இருக்கா. பட் அவனை பார்த்தா அங்க நெறைய கேர்ள்ஸோட சேர்ந்து அங்க வந்துட்டு அப்படியே ரொம்ப கொஞ்சிட்டு அங்க ஒரு மாரியா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின பத்தியுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. வேற ஒரு பொண்ணு கூட அங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அவ ரொம்பவே அங்க வந்து கோவமாயிடுறா. பிறகு அவங்க உள்ள போயிட்டு அங்க வந்துட்டு அவன்கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கா. அவன் கையை நீட்டினதுமே நம்ம ஹீரோயின் அதை போட்டு விடாம அதை அத்தெறிஞ்சிட்டு உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு தொடர்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போனதுமே இவ எங்க போறா, எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வருவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு சீனை போட்டுட்டு பேசிட்டு இருக்கான். பிறகு அங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கு அவளுக்கு, எதுக்காக அவளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வர்றான். ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் விலக போனதுமே வேமா அவன் பிடிச்சவங்க காப்பாற்றினதும், நீங்கள் இப்படி என் பக்கத்தில் நெருங்கி வராதிங்க, நீ என்னோட பிரதர் இன் லாவை வரப்போறவர் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு ஏன் நீ என் பக்கத்தில் நெருங்கி வர்றதுக்கு விரும்பலையா, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொன்னதும், நீங்கள் இப்படி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நான் நல்லாவே பார்த்தேன், நீங்கள் தான் காலை தடுக்கி விட்டு வேணும்னே அவங்கள விழுக வச்சு பக்கத்தில் க்ளோஸாக வந்தீங்களேன்னு சொன்னதும், நீ வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேயா, இதை பற்றிலாம் நீ பேச தேவை கிடையாது அப்படின்றத போய் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவனை ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் போல, அதனால தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து நுழையும் போது அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டாங்க. வந்துட்டு பொருள் எல்லாமே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. எதுக்காக நீ இப்படி வந்துட்டு கூட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்க, உன்னால நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு அசிங்கமாகிறதா, ஒழுங்கா நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், உங்களோட இந்த ஆசை பொண்ணு இருக்காளே நீங்க பேசாம வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க அதை எப்படி நாங்கள் வந்துட்டு அவளுக்கு மேரேஜ் பண்ண முடியும், இவளுக்கு வந்துட்டு இன்னும் வேற இடத்துல வந்து பார்த்துருக்காங்க, நீ தான் வந்துட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, நான் தான் உங்களோட பயாலஜிக்கல் டாக்டர், ஆனா என்னமோ இவ தான் வந்துட்டு உங்களுக்கு பிறந்த புள்ள மாதிரி என்னமோ இவ்வளோ வந்துட்டு தாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றத சொல்றா. நான் நல்லா படிச்சு எனக்கு நிறைய மார்க் வந்துச்சு, அப்படி இருந்துமே என்னோட மார்க் ஷீட் எல்லாமே கிழிச்சு எரிஞ்சிட்டு என்னை வந்துட்டு காலேஜுக்கு போக விடாம பண்ணீங்க, இவளுக்கு படிப்பே வரலனாலும் இவ்வளோ தான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டீங்க, எப்போ பார்த்தாலும் இவ்வளோ வந்துட்டு உடம்பு சரியில்லை நீ வீட்டிலே இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என் லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டு இப்போ மேரேஜுமே நீங்கள் அவனை போய் பண்ண வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே உடனே அந்த ஷைனிங் ட்ராமா பண்ணுறா, என்னால் எதுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா நீ என்னோட சிஸ்டரோட பொண்ணா இருக்கலாம், ஆனால் உன்னை சொந்த பொண்ணு மாதிரி பார்க்குறேமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, இந்த குடும்பத்தில் வந்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே தேவை கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பேக்கிங் பண்ணிட்டு போனா. அந்த ஷைனி அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, சிஸ்டர் இதுக்கு எல்லாமே காரணம் நான் தானே, ப்ளீஸ் நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கோவப்படாதீங்க, நான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னதும், அப்படியா நீ பேசாமல் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா கோவமாயிட்டு, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, அவள் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்க அப்பா நீ என்ன பார்த்துட்டு இருக்கா, பேசாம இங்க இருந்து கிளம்பு, நீ எங்களுக்கு வந்துட்டு பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஒழுங்கினமா பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஷைனியை பார்த்தா அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டா, இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவளோட ஃபியான்ஸை எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட சேர்ந்து எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது, கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்றா. அப்பாங்க நம்ம ஹீரோவோட கார் வந்ததுமே என்னாச்சு நீ மட்டும் தனியாக போயிட்டு இருக்க, உன் ஃபேமிலியோட ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டனே, நீ வந்துட்டு பேசாமல் என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, என் பாட்டியுமே ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம பேசாமல் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போய் என்னோட ப்ராப்பர்ட்டிஸில் பாதியை நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அதை கேட்டுட்டு, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கேன், ஆனால் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதனால தான் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி இங்கே பண்ணிக்கிட்டாங்க போல். இப்போ இவளுக்காக வந்துட்டு அவன் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு அந்த ஃப்ளார் எல்லாமே அங்கே வந்துட்டு கிஃப்ட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து இரு, நான் உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன கஷ்டமாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ரெண்டு பேருமே வீசாட்டில் நம்பரை ஆட் பண்ணிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே நம்பரையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையுமே வந்துட்டு நான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்றா. கண்டிப்பாக பண்ணிடலாமே, என்னோட ஒய்ஃபை வந்துட்டு யாரும் புள்ளி பண்ண விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி உன்னோட வந்து சேலரி உன்னோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு வேணுமே, பாஸ்வேர்டு
எல்லாமே எனக்கு வேணுமேப்பா அப்படின்ற சொன்னதுமே அவன் வந்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே போட்டு காமிச்சிட்டு என்னோட ஒய்ஃப் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க, நான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் கையை அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே டச் பண்ணிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. வீட்டில் போய் வந்துட்டு அவங்கள பார்க்கணும், பார்க்கும்போது நீ வந்து அவங்க முன்னாடி ரொம்ப ரொமான்டிக்காக ஆக்ட் பண்ணணும் ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் அவன் சாப்பாடு எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எப்பயுமே இதை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்பயுமே அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க போல், அவங்க பிரதர் கூட கொஞ்சம் கூட வந்துட்டு மதிக்காம தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு என்னை இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் யாருமே இவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுத்து வச்சுருந்தது கிடையாதுன்னு சொன்னதும் உனக்கு என்ன கிடைக்கலையோ அது எல்லாமே இந்த லைஃப்பில் கிடைக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த கோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அங்கே மெசேஜ் பண்ணதுமே அவங்க நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டுறா, பிறகு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நீ வந்துட்டு சாப்பிடு, நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது ஆனால் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு டவுட் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அங்கே போஸ்ட் பண்ணி விட்டுறான். பிறகு இங்கே வீட்டில் பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இவளால் நம்மளுக்கு எப்பயுமே பிரச்சனை தான் சொல்லிட்டு அந்த கூதான் வந்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். உங்கள் பொண்ணு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலனா அவங்க கூட சேர்ந்து இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையுமே நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் வந்து அவளை மேரேஜ் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அவன் போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணால் நம்பர் பிளாக் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே போயிட்டுருக்கும் போது இவளால் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலுமே ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது, என்னதை பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. ஹீரோயினோட பிரதர் அப்பா கோஆப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு கேன்சல் ஆயிருச்சு, எதுக்காக வந்துட்டு அவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவதான், அவள் எங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் இவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவளுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே பட்லர் நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பட் அந்த ரூமில் வந்துட்டு எதுவுமே சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னதும் சரி ஓகே நீ பேசாமல் என்னோட ரூம்லேயே வந்துட்டு குளிச்சுக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ட்ரெஸ் எல்லாமே அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் சரி நம்ம எங்கே வந்துட்டு தூங்குறதுன்னு சொன்னதும் எல்லாம் வந்து ஒரே பெட்டை தான் ஷேர் பண்ணிக்கிறோம், மேரேஜ் ஆயிடுச்சுலப்பா அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு அங்கே மெசேஜ் பண்ணி விட்டுட்ருக்கான் கோஆப்ரேஷன் பண்ணுறதை பற்றி எங்கே கேட்டுட்டு. பட் ஹீரோயின் இவங்களோட போயிட்டு இதுக்கப்புறம் என்ன கோஆப்ரேஷன் எனக்கு பண்ணுறதுக்கு இருக்குது, எப்படியாச்சும் நாசமாக போய் தொலையிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு எதுவும் முடியாது அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ அங்கே ஷியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் கால் பண்ணிவிட்டு ஒரு குட் நியூஸ் இருக்குது, காம்படிஷனில் வந்துட்டு நீ கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அதில் என்ன அந்த ஷைனி வந்து கலந்துக்கிறாளான்னு கேட்டதுமே அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு கலந்துக்குவேன், என்னோட திறமை வந்துட்டு நான் கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான காம்படிஷன் அதில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்க பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு பல செய்தியுமே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, உன்னோட லைஃப்பில் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ரிங்கையுமே கொடுத்து போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஏன்னா நீ ஸ்லிப் பண்ண போலையான்னு சொன்னதும் நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்க, என் பக்கத்தில் நெருங்கி வா, நீ என்னை வந்துட்டு கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே ஹீரோயினுமே அவனை அப்படியே டச் பண்ணதுமே அவன் வந்துட்டு உண்மையிலே என்னை வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். பிறகு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பிறகு அங்கே போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே போனால் அந்த கூ இப்போ எங்கே போயிட்டுருக்கு என் கூட வான் செட் அங்கே கூப்பிட்றப்ப அங்கே வந்துட்டு அவள் என் கையை நீ டச் பண்ணாத, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றத சொன்னதும் எதுக்காக நீ இப்படி வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். உன்கிட்ட வந்துட்டு எதுவுமே எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அங்கே கிளம்பி போனதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சரி ஓகே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றத அவள் சொன்னதுமே அப்போ அந்த ஷைனி பார்த்தா சிஸ்டர் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க அப்பா இவ்வளோதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், இவ்வளோ பார்த்தாலும் எனக்கு அருவருப்பாக இருக்குது, இவளுக்கு நம்மளுக்கு என்ன வந்துட்டு குடும்பத்தில் உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு உங்ககிட்ட எனக்கு என்ன உறவு இருக்குது, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படி பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேலே கோவம்னா காமிங்கன்னு சொன்னதுமே அவள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ பொண்ணு மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது ஹீரோயின் பிடிச்சி அடிச்சு அங்கே தள்ளி விழிச்சா. நீங்கள் வந்துட்டு என்னோட ஃபேமிலியே இல்லைன்றப்ப நீங்கள் என்ன வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அவங்க இருந்து போகிறா.
அப்போ அவங்க அம்மாவை தூக்கி உட்கார வச்சுட்டு அவள் எப்படி இந்த மாதிரி நடந்துக்கலாம், கண்டிப்பாக நான் வந்துட்டு அவட்ட பேசணும்னு சொன்னதும் அவட்ட எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ மிஸ்டர் சாய் திரும்ப வந்து கண்ட்ரிக்கு வந்துட்டாரா, நம்ம போய் வந்துட்டு உனக்கு மேரேஜை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ இப்போ வந்துட்டு அவளை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காதம்மா, உன்னோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இவங்க என்னமோ வந்து இவளை பெத்த பொண்ணு மாதிரி அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவளை பார்த்தாங்க ரொம்ப வந்துட்டு லைஃப்பில் ஹாப்பியாகிட்டு இருக்கா, எல்லாமே எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது இப்போ நான் கிளம்பணும்னு சொன்னதும், நான் இப்போ ஷாப்பிங் மால் உன் கூட சேர்ந்து போகலான்னு ஆசைப்பட்டேன் உனக்காக வெட்டிங் ரிங் வாங்குறதுக்காகன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு சைஸ் தெரியாதேன்னு சொன்னதும் பக்கத்தில் வந்துட்டு அவன் ஏதோ காதில் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷையாக இருது. நீ வந்துட்டு இப்படிலாம் பேசாமல் கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங் மால் போயிட்டு அவள் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு அவனுக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவளுக்கு ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஷைனியும் லின்னன்றவங்களுமே வர்றாங்க. இங்கே வந்துட்டு நீ தான் இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, பட் இருந்தாலுமே வந்து பார்க்கலான்னு தான் வந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து வாங்கிக்கிட்டு இருக்க ட்ரெஸ், பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளோட யூவோட மால் இருக்குது, நீ அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொன்னதும் ஐ திங்க் ஓசியில் கிடைக்கிறதெல்லாம் உனக்கு தான் வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த லின்மே உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் தேவையா, ஒன்று தான் அந்த கிராம் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்களை மாதிரி வந்துட்டு பர்சன்ஸ்ட்டை வந்து எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் கிடையாது, ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான ஒரு பர்சன் சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாவம் நீ என்ன பண்ணுவ, இப்படி தான் பேசுவ, நீ வந்துட்டு பெரிய வீட்டு பணக்கார குடும்பத்தோட மருமகளாக உன்ன மாதிரிலாம் எப்படி ஆக முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த லின்னுக்கு ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாயிட்டு கோவப்போயிட்டு அடிக்க வந்தா. அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு அவளோட கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு அவளவே அடிக்க வச்சிடுறா. உங்களுக்கு வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு உனக்கு மேரேஜ் நடக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த லீன் நீ ஒன்றும் கவலைப்படாத, சாய் ஃபேமிலியில் என்ன மீறி வேறு யார் மருமகளாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகிறா. அப்போ அதை ஃபோட்டோ எடுத்து அந்த கூட்டை அனுப்பி விட்டுட்டு உனக்காக தான் அவள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ போய் மீட் பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்காக அங்கே ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்துட்டு இதை பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கார்டெல்லாம் கொடுக்கும்போது அவன் அங்கே வந்துட்டு நீ வந்து எனக்காக வாங்கினேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அது பிடிக்க வேணாமா, எனக்கு பிளாக் பிடிக்கல க்ரீன் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் என்ன முட்டாளா நீ, உனக்காக நான் ஏன் வாங்க போகிறேன், என்னோட ஹஸ்பண்டுக்காக வாங்கிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு வெட்டியாக பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே டிரைவர் அங்கே உள்ளே வந்ததுமே இப்போ நீ வந்துட்டு யாரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்க, கூட்டிகிட்டு வந்தது தான் வந்த, என்ன இப்படியாலே போய் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணதும் அப்போ அங்கே அவங்க திட்டி விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட போய் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போகும்போது ஒரு கார்டை கொடுத்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதுக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் அவனை பார்த்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். வெளியே போயிட்டு இவன் யார் அப்படின்ற சட்டி கேட்குதோ அவன் ஒரு முட்டாள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னதும் சரி ஓகே நம்ம வாங்க போகலான்னு சொல்லும்போது இவனை பார்த்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் கொடுத்த நம்பருக்கு அங்கே கால் பண்ணா. அது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போல். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காயிருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸாக வாங்கி வச்சுருக்கா. நம்ம ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. என்னாச்சு அப்படி நின்றுட்டுருக்கீங்க, வாங்க இங்கே அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. நான் வந்துட்டு ரொம்பவே இன்றைக்கி சந்தோஷமாயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேருமே இன்சல்ட் பண்ண அந்த விஷயங்கள் அவளுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு உன்னோட ஐஸை பார்த்தாலே எனக்கு புரியுது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எப்பயுமே நான் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்கிறான். பிறகு பார்த்தா அவளுக்கு வந்துட்டு அவங்க கிராண்ட் ஃபாதர் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இதெல்லாமே உனக்காக தாமான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே பயந்து போயிடுறா. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க, இதெல்லாமே வந்துட்டு இந்த வீட்டு மருமகளுக்கு கொடுக்குறது தான் நாங்கள் சொல்லும்போது அங்கே வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு வேணான்னு சொன்னதும் தாத்தாவை வந்துட்டு பயந்து போயிட்டா அப்படின்ற சொன்னதுமே இதெல்லாம் நம்ம சொத்துல ஒரு பகுதி கூட கிடையாதே கொஞ்சம் தானே அப்படின்ற சொன்னதுமே இல்லை தாத்தா வேணான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டு என் மருமகளுக்கு அப்படின்னா வந்து சொத்து மேலே ஆசையே இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காரு. பாட்டியோட இந்த பிரேஸ்லெட்டை நீ வாங்கிக்கோமான்னு சொன்னதும் ஹீரோயின் வேணான்னு சொன்னதும் நீ அப்படி சொல்ல அதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு போட்டு விடுறான். அங்கே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க.
தாத்தா இன்னைக்கு உனக்கு என்னென்ன வந்துட்டு ஃபேவரட்டான ஃபுட்டோ அது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணியிருக்கேன். நீ இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சாப்பிடணும். இதுக்கப்புறம் யாருமே உன்னை புல்லியும் பண்ணி விட முடியாது. நீ இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது, இப்படி ஃபேமிலியை சேர்ந்தவங்க உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும், அப்போ இல்லை என்னால் இன்னைக்கு மீட் பண்ண முடியாது, போக சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. இவங்கள பார்த்து அங்கே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கே வந்தது சரியா தப்பான்னு சொல்லிட்டு, பட் நம்ம பிஸ்னஸ் நல்லா ஆகணும்னா இவங்கள போய் மீட் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வருவாங்க நம்மளை மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லும்போது, அந்த மெய்டு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான கெஸ்ட்டை வந்துட்டு அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கூட பேச முடியாதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு யாருதுன்னு சொன்னதுமே அவங்களோட மருமகன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவங்க தலையில் இடியே விழுந்து போயிருது. அப்படின்னா வந்து ஆல்ரெடி அந்த பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா நம்ம ஹீரோயினோட கம்பெனியோட சேர்ந்து அங்கே கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் பதில் எதுவுமே வரமாட்டுது. அப்போ அந்த ஷைனி வந்துட்டு பிரதர் இன்னைக்கு வந்துட்டு அங்கே பேசுறதுக்காக போயிருக்காங்களே என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவ கேட்டதும் ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்றது அங்கே சொல்கிறாங்க. அவங்க நம்ம சிஸ்டர்னு சொல்லிட்டு பேசினதுமே அவளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத, குடும்பத்துக்கு எடுத்தவன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவள் அசிங்கப்படுத்தி நம்ம ஹீரோயினை பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு இவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. குடும்பமே டோட்டலாக வெறுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே எனக்கு தான் சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு எதுவுமே பேசலை, அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த லின்ட்டை கால் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மேரேஜ் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் மேரேஜெல்லாம் நடக்க சான்ஸ் கிடையாது, இல்லை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க கூட சான்ஸ் இருக்கும், அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க, ஒன்று ஃபேமிலியை வந்துட்டு கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கன்னு சொன்னதுமே இந்த விஷயத்த சொன்னதும் அவங்க ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் போய் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்னாச்சு அந்த கம்பெனியோட பேசினேன்னு சொன்னதும் எந்த ஒரு பதிலுமே வரலன்னு சொன்னதும் அதை கேட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அந்த லின் அங்கே வந்துட்டு என்ன இவ்வளோ போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே நீ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காத, அவள் உன்னோட சிஸ்டர் இல்லா மரியாதையோட பேசுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவளெல்லாம் நான் வந்துட்டு இந்த ஃபேமிலியில் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன், இவன் வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு ஏற்ற பொண்ணான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவ்வளோதான் அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். மரியாதையோட பேசுகிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க பார்த்தியா, அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்றத சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசினதுமே அப்படியா, அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் முழுசாக வந்துட்டு நீ தெரிஞ்சுக்கணும்ல, இன்னைக்கு அவங்க வந்துட்டு பெரிய வந்து பார்ட்டி வச்சு ட்ரெஸ் எல்லாமே டிசைன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸோ வந்து நீ இதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டுகிட்டமே போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி வச்சா. இந்த கார்டு நீ கண்டிப்பாக அங்கே வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்படின்னா இவங்களும் அந்த டிசைனர்னு சொல்லிட்டு எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ மரியாதையோட வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின்மே அங்கே டிசைன்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்ததுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நீ இப்போ என்னத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள்கிட்ட நான் வந்துட்டு எதை போய் மறைக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே இல்லையே என்னமோ விஷயத்தை மறைச்சிட்ருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுதே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப டேலண்ட்டாக இருக்காது அப்படின்றத சொன்னதும் என்னோடய ஃபேன் வந்துட்டு எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப வந்து லாயலாக இருக்கிறது எனக்குமே ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே ரொம்பவே க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதும் 2 பேருமே சேர்ந்துட்டு அங்கே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்காக அங்கே வரும்போது அவங்க அசிஸ்டன்ட் இப்படி ஃபேமிலியிலேருந்து சில பேர் வந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், இது எல்லாத்தையுமே நீ சேஃப்டியாக வச்சுக்கோ, இதெல்லாமே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ஒர்க் எல்லாமே இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்க, கண்டிப்பாக உன்னோட சேலரி எல்லாமே நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்துட்டு எதுக்காக வந்திருக்க, என்ன ஜாப் கிட்ட ஏதாச்சும் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் அந்த பெரிய டிசைனர்ன்றதே அவனுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், நீ எதுக்காக இங்கே வந்து சுற்றிட்டு இருக்க, உன்ன மாதிரி பர்சனுக்குலாம் இங்கே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணி அடித்து அங்கே அவமானப்படுத்திட்டு போகிறா. பிறகு இங்கே பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த சைனி வந்து காமிச்சதுமே என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா இவ, அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தாலே அங்கே ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்ற
அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அவளை மாதிரி ஆட்களாம் அங்கே போய் என்ன வந்துட்டு வேலை கிடைக்க போகுது, அவள் கண்டிப்பாக அங்கே ஏதாச்சும் ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அவங்க கூட சேர்ந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு மேலே வந்துட்டு அது என்ன பெரிய பிராண்டா, அது சின்ன ஒரு பிராண்ட், நம்மளுக்கு முன்னாடி என்ன ஆக போகுது, நீ வந்து என்ன அந்த டிசைனர்கிட்ட பேசுனியா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. பட் இன்னுமே முடியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா, நீ கண்டிப்பாக வேகமாக பேசி ஆகணும், இல்லைன்னா நிலைமை மோசமாக இருன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஷைனி சிஸ்டர் இப்படி தனியாக போய் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கானா, அவள் ஃபேமிலி கார்டு இங்கே இருக்கா இல்லையா, அவள் தன்னோட ஐடியே மாற்றிட்டாலோ என்னமோன்னு சொன்னதும் அவங்க அம்மா உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்குமே இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகி போயிட்டு, ஒரு வேளை சிஸ்டர் தான் இதை தூக்கிட்டு போயிருப்பாளோ, அவள் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோவை பார்த்தா அவளோட புது ஐடியா கொடுக்குறான். ரொம்பவே ஹீரோயினுக்கு எமோஷனலாக ஆயிருது. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, இந்த ஃபேமிலியோட மெம்பர் அவள் மாறிடுறா. ஆனால் நான் வந்துட்டு 1 இயர்க்கு அப்புறம் எப்படினாலும் இவனை விட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 1 இயர்க்கு அப்புறம் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதும், அதை 1 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், இப்போ எதுக்காக நீ பேசிகிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே முடிக்கிறான். பிறகு இவங்க வீட்டுக்குமே அங்கே கொரியரில் அந்த ஐடியா வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி ஷாக் ஆகி போயிடுறாங்க. அவள் தங்க குடும்பத்தோட இருக்கிற எல்லா உறவுமே வந்துட்டு அங்கே முடிச்சுக்கிட்டான்னு சொன்னதும், எப்படி இவ இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த சைனி, இதுக்கெல்லாமே காரணம் நான் தான், நான் பேசாமல் இந்த வீட்டுக்கு போயிடுறேன், சிஸ்டர் திரும்ப வந்துருவாங்களேன்னு சொன்னதும், நீ ஏன் போகிற, அவள் வந்துட்டு எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பெத்த பொண்ணு அங்கே அவ்வளோ சீப்பாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்துட்டு எதுக்காக நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு இந்த ஷைனிக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அவளும் அவனுமே சேர்ந்து இன்றைக்கி நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், ஸோ வந்துட்டு நம்மளுக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறதுக்காக போகும்போது பார்த்தா அவங்க வந்துட்டு இப்படி அந்த பெரிய டிசைனர் வந்துட்டு அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரலாகி போயிடுது. ஃபோன் எல்லாமே நியூஸ் வந்ததுமே வேமா எல்லாருமே இந்த விஷயத்தை கழட்டி விட்டுட்டாங்க ஓடுனதும், அதெல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டுருக்கு. அந்த டிசைனர் யார், நம்மளுமே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேமா அவங்களுமே அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நின்னதுமே, இது என்ன நீங்கள் டிசைன் பண்ண நியூ மாடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க பிரதர் அங்கே வந்து நின்னதுமே, ஜென்டில்மேன் உங்களை யாரும் இங்கே இன்வைட் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இவளோட உண்மையான முகத்தை இங்கே கிழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னதும், உன்ட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதும், ஏன்னா இது எல்லாமே வேங் பண்ண டிசைன்ஸ், இதை நீ தான் திருடி இருக்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் எங்களுக்குமே அப்படி தான் தோணிட்டு இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதை எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு நான் இவளோட உண்மையை வந்து இங்கே நிரூபிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், என்ன உண்மையை நீ நிரூபிக்க போகிற, உண்மையிலே வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல, ஏன்னா இது எல்லாமே அங்கே வந்து தான் பண்ணது, நீங்கள் அது எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் அது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யூ ஃபேமிலியோட சேர்ந்து இருந்த எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ என் கூட தான் சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதையுமே அவங்க போட்டிருப்பாங்களேன்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு, இந்த ஆள் வந்துட்டு என்ன இப்படி மோசமாக இருக்கான், போய் பேசிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே கெடுத்து விட பார்க்குறானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த லேடியே நம்ம ஹீரோயின் தானே, ஸோ வந்துட்டு அவனால் எதுவும் பண்ண முடியல, உன்ட்ட ஏது காசு, நீ புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுற லெவலுக்குன்னு சொன்னதும், ஏன் காசு என்ன சம்பாதிக்க முடியாத ஒன்றா, நான் சம்பாரித்து வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொன்னதும், நான் ஒன்று சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம திரும்ப அந்த காம்படிஷனில் எப்படியாச்சும் வந்து வின் பண்ணி ஆகணும், அவள் சவால் விட்டுருக்கா, வேணா வந்துட்டு நீங்கள் அதில் வின் பண்ணி காமிங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த ஷைனிக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவட்ட வந்துட்டு ஏது இவ்வளோ காசு அப்படின்ற சைட் அவள் யோசிக்கிறா. அப்போ அவன் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த காம்படிஷனில் வச்சு அவளோட கேரியரை எதுவுமே இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். லின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. உண்மையிலேயே உங்களோட எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த மாதிரி ஒரு டயத்தில் போய் இவர் வந்து இப்படி பிஸ்னஸ் ட்ரிப்காக போகலாமான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவள் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது இவனை பார்த்தா அவளுக்காக நெக்லஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு அங்கே போட்டு விட்டுட்ருக்கான். அப்போ அங்கே அவளோட அசிஸ்டன்ட் அங்கே ஃபேஸை வந்து மறைச்சிக்கிறாரு. நீங்கள் ஃபேஸெல்லாம் ஒன்றும் மறைக்க தேவை கிடையாது, நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இது என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே அப்போ அவர் நான் வந்துட்டு இப்போ என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனதும்
சொன்னதும் ரொம்ப தான் பாஸ் அவங்க ஹஸ்பண்டோட க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ உன்னோட ஃபேமிலி என்ன உன்னை ரொம்பவே இன்னைக்கு புள்ளி பண்ண வந்தாங்களாமேன்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத நானே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொன்னதும், ஆனால் நீ இதுக்கப்புறம் வந்துட்டு கவலைப்படாத கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். பிறகு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ தூங்குவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, இல்லை இந்த டிசைனில் நான் எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும்ப்பான்னு சொல்லிட்டு அவள் டிசைன் பண்ணிட்டேக்கா. அவன் அவளுக்கு மில்க் எல்லாமே கொடுத்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இந்த காம்படிஷனுக்கு இவ வரும்போது அவங்க பிரதரோட சேர்ந்த அந்த ஷைனி வழியா, இங்கே பாருப்பா யார் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இவெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஓசியில் இங்கே வர்றதுக்கு காம்படிஷனில் கலந்துக்கிறவங்க வந்தால் என்னன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அப்போ உங்கள் பிரதர் கண்டிப்பாக இதில் நீ வின் பண்ண போகிறது கிடையாது, உன் நிலைமை என்னாக போகிற பாருன்னு சொன்னதும், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ என்ன வந்து ரிசல்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே கண்டுக்காமல் போயிடுறான். பிறகு அந்த ஷைனி பார்த்து அவள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே அவளுக்கு தான் இப்போ வரைக்குமே ஹையஸ்ட் மார்க் கிடச்சிருக்கு. அவங்க வீட்டில் அவ்வளோ வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டதும் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே அவ்வளோ வந்து அழகாயிட்டு இருக்கு. அவளோட டிசைனை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. வாவ் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வின்னராகவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அந்த ஷைனி அப்படி ஒரு வைத்தச்சலாகி போயிட்டு இவ வந்து கண்டிப்பாக காப்பி பண்ணியிருக்கா மிஸ் வேனோடத, இவ கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ராடு தான் சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருமே என்ன இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெண்டாவது இவ தான் வந்துட்டு உண்மையான இந்த வீட்டோட பொண்ணு, இந்த வீட்டில் வந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க, அடாப்டட் கேர்ளை கூட்டிகிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து தலையில் வச்சு ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. இவ வாயை மூடாமல் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு பேசினதுமே உன்கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவளுக்கு எதுவும் பதில் பேச முடியல. பிரதர் நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னதும், யாரும் இதை இவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக காப்பி பண்ண முடியாது, பண்ணாலுமே பர்ஃபெக்டாக வராது, உண்மையிலே இதோ அவளோட டிசைனாக தான் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளையெல்லாம் எதுவும் பேச முடியலை. அவள் உடனே நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்னால் வந்துட்டு வின் பண்ண முடியாமல் போச்சு சாரின்னு சொல்லிட்டு, இப்போ நீ வந்துட்டு நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கமா, உன் மேலே எங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து மரியாதை இருக்குன்னு அவங்க சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இப்பயுமே அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. உங்களுக்குலாம் புத்தியே வராதலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், நான் தான் அந்த மிஸ் வேணுமே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அறிவித்ததுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அதனால தான் இவங்களோட டிசைன் இவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே கோவமாயிட்டு, நீ அப்புறம் எதுக்காக யூ ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் இப்படி வந்துட்டு தரமட்டமாக்கின கான்ட்ராக்டை ஏன் கேன்சல் பண்ணேன்னு சொன்னதும், ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது விருப்பம் கிடையாது, நீங்கள் ரொம்பவே வந்துட்டு சுயநலவாதிகள்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு பெட்டராக ஒர்க் பண்ணணும்னா எனக்கு தனியாக இருந்தால் தான் பிடிக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. எடுத்திருக்க இந்த டிசைன் தான் கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக இருக்கும், காம்படிஷன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு டிசைனர்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து ப்ரைஸ் கொடுக்காங்க கூப்பிட்டதுமே ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவனை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஃபைனலாக வந்துட்டு இவரை பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு அவரோட பெரிய ஃபேன் போல் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவன் அவார்டு கொடுத்துட்டாங்க ஹக் பண்ணிக்கிட்டதுமே இதை பார்த்துட்டு அவள் வைத்தறிச்சல் ஆகிட்டு, நான் இன்னைக்கு வின் பண்ணியிருந்தேன்னா என் கூட சேர்ந்து நின்றுப்பான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், ஆனால் எல்லாத்தையுமே இவ கெடுத்துட்டா, இப்போ எதுக்காக இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவள் சாரி கேட்டுட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. என்னால் வந்துட்டு இப்படிலாம் பண்ண முடியாமல் போச்சுலான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. அம்மா இப்படி காம்படிஷனில் தான் வந்து கெடுத்துட்டா, இப்போ என்னோட ஃபியான்ஸையுமே எதுக்குமா என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக அவர் கூட உனக்கு தான் மேரேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, நீங்கள் யூ ஃபேமிலியோட சேர்ந்து எப்படினாலும் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும் நான் எப்பயுமே ஒர்க் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன கம்பெனி ஆச்சு, இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமான்னு சொன்னதும் எதுவுமே சின்னது பெருசு கிடையாது, நம்ம ஒர்க் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே வெளியே போயிடுறா. அப்போ அவங்க பிரதர் வேமா அங்கே பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கீழே விழுந்துடுறான். அங்கே அவங்க ஃபேமிலி எல்லாருமே தூக்கி விட்டதுமே இவன் நம்ம ஹீரோயின்ட்டு போய் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ப்ளீஸ் மன்னிச்சிரு, நீ யுவர் ஃபேமிலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, நீ இப்போ இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட கெஞ்சிட்டு அப்படியே பாசமாக பேசுகிற வசி என்னை அழுதுட்டு உன் பின்னாடி வந்துடுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், ஒன்று நான் மன்னிக்கணுமா, எனக்கு வந்துட்டு ஜூஸில் வந்து விஷத்தை ஊற்றி என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியே, அப்போ உன் சிஸ்டர் தோணலையா, ரெண்டாவது எப்பயுமே நான் தான் ஆம்பளைன்ற மாதிரியே நீ வந்து அதிகாரம் பண்ணிட்டு
இருப்ப. நீ வந்துட்டு கூட பிறந்தவளுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம அந்த ஷைனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ண. உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து எனக்கு என்ன இதுக்கப்புறம் பேச்சு கிடக்கு, உங்களுக்கு வந்துட்டு எனக்கு எதுவுமே ஒத்து வராது, நீங்கள் தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ அவளுக்காக அங்கே சாப்பாடுலாமே கொண்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் எப்போ அங்கே வந்தீங்கன்னு சொன்னதும் நான் உனக்காக தான் வந்தேன், நீ ஃபஸ்ட்டு இதை சாப்பிடு அப்படின்றத சைட் அவன் கொடுத்ததுமே அங்கே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அங்கே பார்ட்டியில் நீ என்ன ஜீரோ ஆகிட்டு தெரியுமா, நீ தான் ஹீரோ மாதிரி அங்கே உள்ள என்ட்ரான, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்ண, ஏன்னா சாம்பியனை வந்து இருக்கிறது கூட நீ விடலைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் விடு, நான் வந்து உனக்காக தான் இந்த பாரு சூப்பராக வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தோடு எல்லாமே வாங்கி கொடுத்ததுமே, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பென்சிவாக நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னதுமே, நான் அப்புறம் எப்படி வந்துட்டு ஒய்ஃப்க்கு வந்து பண்ணாமல் இருக்க முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவள் சாப்பிட்டதில் வாயில் அங்கே ஓட்டிட்டு இருக்கோமே அதை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா அவங்க இருந்து போயிட்டு இவன் இப்படியே வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்தானா 1 இயர் ஆஃப்டர் நான் எப்படி இவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷை ஆகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் நீங்கள் இப்போ வந்து லான்ச் பண்ண அந்த டிசைன்ஸால் நம்மளோட ப்ராஃபிட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அவளும் எங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அந்த கோ அவளை அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நான் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன், நீ இப்படி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், நீ என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்க, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். உனக்கு இப்படி ஆட்டிடியூடெல்லாம் சுத்தமாக வந்துட்டு ஒத்து வரலன்னு சொன்னதும் என்னது நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேனா, நீ ஏன் இப்படி வந்து கற்பனை கண்டுட்டு சுத்துறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவன் நீ இப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் நீ யார் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு, என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ யார் ஏதாச்சும் கற்பனை உலகத்தில் மிதந்துட்டு இருக்காத, நான் உன்னை லவ்லாம் பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் என்னால் வந்துட்டு இந்த பேச்செல்லாம் கேட்க முடியாது, நான் இப்போ வந்துட்டு கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு அவன் அங்கே போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவனை எத்தனை டைம் தான் சொல்கிறது புத்தி வராதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கா. பிறகு அங்கே காரில் போய் அங்கே விழுக போகிற மாதிரி போனதுமே வேமா வந்துட்டு ஹீரோயினோட பிரதர் தான் அங்கே காப்பாற்றுறான். என்ன பைத்தியம் ஐட்டியா நீ கண்ணு தெரியாமல் கார்கிட்ட போயிட்டுருக்கியே, ஆக்சிடென்ட் ஆனால் என்னதுக்கு அவன்னு சொன்னதும் நீ தான் உன்னோட சிஸ்டருக்கு எனக்குமே வந்து வெட்டிங் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினேன், இப்போ அவளை பார்த்தா என்னை வந்து பேசுறது கூட விருப்பப்படலை, ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, என்னை லவ்மே பண்ணலை, நீலாம் என்ன ஒரு பிரதர், உன்னோட சிஸ்டர் கண்ட்ரோல் கூட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போனதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிறகு அவன் எங்கள் வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா நீ என்ன அவளை டின்னருக்கு இன்வைட் பண்ணியான்னு சொன்னதும் நீங்களாம் எப்படிப்பட்ட ஃபேமிலி, அவளை சுத்தமாக இத்தனை நாள் நம்ம யாரும் கண்டுக்கலை, இப்போ அவள் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொன்னதுமே உடனே அவளை கூப்பிடுறீங்க உங்கள் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அந்த ஷைனிக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன புதுசாக பிரதர் அவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காருன்னு. இப்போ அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவள் வந்து நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவனா நம்மளுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும், நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இவனுமே பதிலுக்கு பேசி சண்டை வந்துடுது. அதை பார்த்துட்டு அவள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால சிஸ்டர் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்க, நானே வந்து போய் பேசுகிறேன் அவங்ககிட்டன்னு சொன்னதும் உடனே அவங்க அம்மா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு என் பொண்ணு வந்துட்டு எவ்வளோ அறிவாளியாக இருக்கா பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அங்கே ஒரு பர்சன் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கையில் அங்கே வந்து ரிங் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தாங்க வெட்டிங் ரிங்கை காணும். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அங்கே தேட ஆரம்பிச்சதுமே நீ என்ன தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன வீட்டிலவே இதை மறந்து வச்சுட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே வெட்டிங் ரிங்கை கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த பர்சன் அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பேசாமல் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கையிலையுமே போட்டுக்கிறா. இதெல்லாம் மறந்துட்டு வரலாமா அப்படின்ற சொன்னதுமே மார்னிங் குளிக்கும் போது எதுவும் கழட்டி வச்சிட்டானா என்னன்னு தெரியலன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா அவளுக்குமே. பட் அவன் கழுத்தில் பார்த்தா அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் அங்கே கழுத்துல போட்டுட்டு சுற்றுனதுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக இதெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கவங்க இங்கே பார்ப்பா லவ் பேர்ட்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படிலாம் வேலை பண்ணாத, நீ என்னை ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஆமாம் நீ எப்பயுமே என் பக்கத்தில் வரவே மாட்ட, என்னை வந்துட்டு உன் ஹார்ட் பக்கத்தில் கூட கொண்டு போக மாட்டா, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு என்ன மனசார ஏற்றுக்கிட்டேன்னா நான் ஏன் வந்துட்டு இப்படிலாம் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை இங்கே இருக்க டீச்சர்ஸ்டே சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால தான் வெட்டிங் சர்டிஃபிகேட்டை கழுத்திலே கட்டி போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். அதுக்காக நீ இப்படிலாமா பண்ணிட்டு இருப்ப, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்றா. ஆனால் அவன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு, நீ மட்டும் வந்துட்டு என்ன ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன்னா எனக்கு ஓகே தான்,
நீ என்னை வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்ட, பட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் பண்ணிடுறத பற்றியே பேசிகிட்டு இருக்க, அதை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதும், சரி ஓகே நான் பேச மாட்டேன், நீ அதை கலட்டுன்னு சொன்னதும், ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீ என்னை ஹஸ்பண்ட்னு கூப்பிடு அப்படின்ற சைட்டு கேட்குறான். ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஹஸ்பண்ட் சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் ஹக்மே பண்ணிக்கிறான். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி உன்ட்ட எனக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டப்ப நீ என்ன சொன்ன, உன்னை நான் வந்துட்டு ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன் நீ சொன்னேலன்னு சொன்னதும், அதெல்லாம் எப்பயும் நடந்த விஷயம். ஆனால் நான் எப்போ சொன்னேன் உன்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, உன்னை எனக்கு பிடிக்கல மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், நான் உன்னை வெறுக்கிறேன்னு எனக்குமே சொன்னது இல்லையே நான் சொல்கிறா. சரி உனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ க்ரஷ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேனேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் தான் பார்த்தனே ஸ்கூலில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே விளையாண்டுட்டு இருந்தேன்னா யாராச்சும் வந்துட்டு 2 கேர்ள்ஸ் போகும்போது பார்த்தா அப்படியே பல்ல காமிச்சிட்டு இருப்பையே, அந்த 2 பொண்ணுங்களில் யார் ஒன்று அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, உன்னை தவிர என்னோட லைஃப்பில் வேற ஒரு பொண்ணே கிடையாது, நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த மேரேஜையுமே எப்படி வந்துட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினுக்காக இல்லைன்னு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சந்தோஷமாயிட்டு எல்லாம் என் பிரதர் தான்ப்பா கொடுத்து விட்டுருக்கான், அவனுக்கு வர முடியலையா அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ இப்படி சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கே, உனக்கு என்ன ஏதாச்சும் பசங்க மேலே லவ்வெல்லாம் வந்தது இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், அதெல்லாம் வந்திருக்குப்பா, ஏகப்பட்ட பேர் பின்னாடி சுற்றிட்டு தான் இருக்கானுங்க, பட் நான் தான் வந்துட்டு அவனுங்களுக்கு எதுவுமே வந்துட்டு அங்கே கான்டாக்ட் கொடுக்கறது கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. சரி நீ என்ன வந்துட்டு இதெல்லாம் பற்றி கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன யார் மேலேயாச்சும் லவ் வந்துருச்சா சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு இப்போ டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்ன கிளம்பலையான்னு சொல்லிட்டு அவங்க போக சொல்கிறா. பட் அங்கே நம்ம ஹீரோவை நினச்சிதான் அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின்ட்ட இப்படி உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க மீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு இவங்க எதுக்கூட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க போயிடுறா. அப்போ உங்கள் பிரதர் நான் உனக்காக தான் இந்த சூப்பர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்ததும், உங்கள் இந்த ஃபேக் அந்த ட்ராமாவெல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் காமிங்க, நான் உங்கள் கூட சேர்ந்தெல்லாம் வர்றதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு அப்படி நினச்செல்லாம் வரல, உனக்காக தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா நான் வந்துட்டு உன்னோட சொந்த அம்மா, நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பேசலாம், உனக்கு அம்மா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாசமலையை காமிச்சிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தா பேசாமல் நீங்கள் நம்ம கம்பெனிக்கு வந்துரு, இந்த கம்பெனியோட சிஇஓவுமே நீ ஆயிடுவ, உனக்கு வந்துட்டு 50% சேல்ஸ்மே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்தாலும் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஷைனி இந்த கிழவனுக்கு இருக்க திமிரை பார்த்தியா, எனக்கு 10% தான் கொடுத்துருக்கான், அவங்க பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ கொடுப்பானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தச்சலாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நான் வந்துட்டு வேணாலும் என்னோடதையுமே உங்கள்கிட்ட கொடுக்குற சிஸ்டர் வேற அவள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது, இந்த கம்பெனியோட ஓனரே நான்றப்ப எனக்கு எதுக்காக வந்துட்டு உங்களோட ஷேர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. பட் அவங்க பிரதர் நான் கண்டிப்பாக வந்து உன்னை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கட்டாயெல்லாம் படுத்தவே மாட்டேன், உனக்கு எங்கே விருப்பமோ நீ அங்கவே இரு, உனக்கு என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணுன்னு அவன் மட்டும்தான் பேசுகிறான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே வீட்டுக்கு வர சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு எல்லாருமே போர்ஸ் பண்ணி என்ன கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு இந்த ஷேர்ஸ் எதுவுமே தேவை கிடையாது, உங்களோட சிஇஓ பொசிஷனே தேவையில்லை, நீங்கள் பேசாமல் வந்துட்டு எனக்கு ஷாவை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அங்கே அவள் உடனே ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு நாடகம் நடிச்சுட்டு இப்படியே வந்து பயந்த மாதிரி பேசினதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, அது வந்து உன்னோட சிஸ்டரோட வந்துட்டு ஃபியான்ஸை, நீ இத்தனை நாளாக குவோட சேர்ந்து சுற்றிட்டு டேட் பண்ணிட்டு இருந்த, இப்போ போய் ஷா வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ்ஸை போய் வந்து மேரேஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், உங்களோட ஒரிஜினல் புத்தி என்னமோ வந்துருச்சு பார்த்தீங்களா, உங்களை வந்து வளர்ப்பு பொண்ணுக்காக பெத்த பொண்ணவே கேரக்டர்லெஸ் நீங்கள் பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, ஸோ உங்களை மாதிரி ஃபேமிலியில் நான் வந்து இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் காட்ஸையுமே கூப்பிட்டு இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சங்க வெளியே தலை சொல்லிடுறா. வீட்டுக்கு அங்கே வர்றாங்க, அங்கே எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க ரொம்பவே வந்து நிலமை மோசமாயிட்டு இருக்கு, கம்பெனியில் ரொம்பவே லாஸ் ஆகுது, எல்லாருமே வந்து உங்கள் பொண்ணோட கம்பெனி சைடில் தான் போயிட்டுருக்காங்க, நம்மளுக்கு இதனால் அதிகமான செலவு வந்துட்டு நட்டம் எல்லாமே ஏற்பட்டுருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேறு வழியே கிடையாது, நம்ம கண்டிப்பாக சேக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், ஷாவை பிடிச்சி எப்படியாச்சும் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னதும் அங்கே உடனே அங்கே அவள் அழுதுட்டு கடைசியில் இப்போ என்னோட ஃபியான்ஸையுமே என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு சொன்னதும் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, என் கம்பெனியை நான் காப்பாற்றணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பிறகு இங்கே அந்த கூட்டாவை கால் பண்ணி உனக்கு அவள் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி கேளு, இல்லைன்னா நிலமை மோசமாயிரும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினை பார்த்தா ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டே அப்படியே வந்து சந்தோஷமாயிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. நான் உனக்காக சூப்பராக ஒரு கோட் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன், அவன் அதை போட்டுக்கிட்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவன் அங்கே சைஸ் எல்லாமே பார்க்குறதுக்காக அங்கே உள்ளே போய் வந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா
எதுலையுமே சைஸே இல்லை. அப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே இன்னர் வியர் கீழே வந்து விழுகுது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டுருக்க, என்ன உனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, தப்பாக புரிஞ்சுக்காத, நான் என்னோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுக்கிறதுக்காக வந்தேன், அதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அவன் தூங்கின பிறகு நம்ம போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அவன் தூங்கிட்டானா என்னன்னு செக் பண்ணி வேற பார்க்குறா. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கோமே அவங்க மெஷர்மெண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சுடுறான். அவனுக்கு தெரியாமல் சூப்பராக நான் கோட்டெல்லாமே வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வேமா பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்துட்டு என்ன என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ வேலை பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் வந்துட்டு ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்றத அவ சொல்றா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கூட கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு வந்தால் சாப்பாடுலாம் சூப்பராக அவளுக்காக சமைச்சு வச்சிருக்கான். அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் அதை சாப்பிட போகும்போது அவளுக்கு கால் வந்துடுது. அவளை வளர்த்த அந்த ஆன்ட்டி வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு. அதை கேட்டுட்டு இவ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னால் இப்போதைக்கு சாப்பிட முடியாது சாரின்னு சொன்னதுமே, பரவாயில்ல நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்காக போ, நானுமே கூட சேர்ந்து வரேன்னு சொன்னதும், உனக்கு தான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல நீ அங்கே போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். சரி என்னோட அசிஸ்டண்ட்டை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதுமே அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறா. போய் பார்த்தா அங்கே அந்த கோ ஆல்ரெடி அங்கே தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா அவ. அந்த ஆன்ட்டி ரொம்பவே நல்ல பையம்மா, இவன் என்னை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு இவன் நல்ல பையன் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி இது என்னோட பாய் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொன்னதும், பார்த்தீங்கல்ல அவள் இன்னமே என் மேலே கோவமாக தான் இருக்கா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே இப்போ என்ன இவனை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னை வந்து வெறுப்பேற்றணும்னு இதை ஹஸ்பண்ட் சொல்ல போறியான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கையில் அங்கே ரிங்கை காமிச்சிட்டு ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உனக்கு என்ன புத்தி வராதா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அந்த ஆன்ட்டி அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அவள் சாரி சொல்கிறா, ரொம்ப வந்து எமர்ஜென்சியாக நடந்துச்சு மேரேஜ், அதை வாசி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல ஆன்ட்டி அப்படின்றத சொல்கிறா. நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு நீ இப்போ எதுக்காக இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு நல்லவே மாதிரி காட்டிகிட்டு இருக்க, நீ ஆன்ட்டிக்காக எவ்வளோ தூரத்துக்கு காசு செலவழிச்சியோ நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு இப்போ என்கிட்ட காசை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உன்னோட ஆன்ட்டிக்கு லிவர் வந்து நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ என் பேச்சை கேட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அது உன்னோட கையில் தான் இருக்குது, நான் வந்து உன்னை மன்னிச்சுட்டு உன்னை ஏற்றுக்கிறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அடிக்க போனதுமே அவன் வேமா விளைவிக்கிறான். இதை நீ யோசிச்சு பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்டாங்க மெசேஜ் பண்ணி விட்டுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டாங்க இந்த ஆன்ட்டி கேட்குறாங்க, சரிம்மா இந்த பையன் தான் உன்னோட ஹஸ்பண்டான்னு சொன்னதும், என்னோட ஹஸ்பண்ட் இல்லை என்னோட ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் அப்படின்றத அவ சொல்லிட்டேக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்து நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொன்னதும், நான் அவங்கள பார்க்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா, உன்னை வளர்த்தவங்கள அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவங்களுக்காக பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். எங்களோட கிராண்ட் வெட்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னை நான் வந்துட்டு பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு இந்த குவை பார்த்தா அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு, நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க, என்னமோ வந்துட்டு மேரேஜ் என்னமோ ஏன்னா அவள் பண்ணுவான்னு சொன்னீங்க, ஆனால் அவள் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வந்து ஷேர்ஸையுமே நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போனதும் இந்த ஷைனிக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, அப்படின்னா ஷாவ் எனக்கு வந்துட்டு சொந்தமாயிருவார் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. நீங்கள் பேசாமல் ஷாவுக்கு என்னோட மேரேஜை வந்து பேசுங்கன்னு சொன்னதும் உடனே அவங்களுமே சரி நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அங்கே அதை பற்றி அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்டு அங்கே டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக சிலர் போயிருக்காங்க. போயிட்டு நீ வந்துட்டு பார்க்குறதுக்கு என்னமோ நல்லவ மாதிரி தான் இருக்கா, ஆனால் நீ வந்துட்டு ஷாவோட மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லி உன்னை பற்றி ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு, உன்னை மாதிரி ஆள்கிட்டலாம் போய் எங்களுக்கு என்ன பேச்சு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வாய்க்கு வந்தபடி நீங்கள் ஏதாச்சும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அங்கே வந்துட்டு நியூஸை பார்த்தா அங்கே வந்துட்டு அதே மாதிரி போட்டிருக்காங்க, எல்லாம் இவளோட வேலை தான், ஷாவை என்கிட்ட பிரிக்க பார்ப்பியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அங்கே வந்ததுமே வேமா அவள் டிசைன்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிறா. என்ன வந்துட்டு ஒர்க்கே பண்ணிட்டுருக்க, எப்போ நீ சாப்பிடுவ, எப்போ ரெஸ்ட் எடுப்பேன்னு சொன்னதும், நான் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணாதானே நல்லதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அதுக்கு கண்டிப்பாக நீ வரணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் வந்துட்டு எல்லாருக்குமே சொல்லணும்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஷைனியை வந்துட்டு இவ எவ்வளோ நல்லவளாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி சிஸ்டரை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னதும் இவ வந்துட்டு தன்னோட சிஸ்டரோட வாழ்க்கையவே கெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இந்த பொண்ணு எவ்வளோ நல்லவன்னு சொன்னதும் அவங்க அம்மா பார்த்தா பெத்த பிள்ளைய விட இவ்வளோ தான் தலையில் தூக்கி வச்சு ஆட்டம் போட்டுட்டு ஆமாம் ரொம்ப தங்கமானவன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பார்த்தா அப்படியே எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி அப்படியே கொஞ்சிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ரானதுமே அங்கே பாருங்க இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு என்னமோ பியூட்டியாக தான் இருக்கா, பட் வந்து கேரக்டர் சரியில்லையே, அடுத்தவங்களோட
அவங்களோட மிஸ்ட்ரஸாக இருந்துட்டு வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொன்னதும் வேற ஏதோ பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க ஒரு நெக்லஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இது வந்துட்டு அவங்க ஒய்ஃப்காக அவர் வாங்கியிருக்காரு. ஏன்னா இது சாதாரண எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ள என்ட்ரானதுமே அங்கே ரொம்பவே இந்த ஷைனி சந்தோஷமாயிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஜால்ராக்கள் எல்லாமே இது உனக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவனை பார்த்தா இது என்னோட ஒய்ஃபுக்குன்னு சொல்லிட்டு அவ கழுத்தில் அங்கே போட்டு விட்டுட்டு ஹைலையுமே கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமானதுமே மிஸ்டர்ஸ்க்கு போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொன்னதும் வாயை மூடிட்டு இருங்க எல்லாருமே, எனக்கு அவளுக்கு மேரேஜ் ஆகி 78 days ஆயிடுச்சு, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அப்போ அந்த அப்பா ஆல்ரெடி இவ சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அங்கே ரொம்ப அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எப்பயுமே என்னை லவ் பண்ண கிடையாது, என்னை நீ சேஸ் பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்த, பட் உன் பக்கத்தில் நெருங்கி வரணும்னு என்னை சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்த, நீ ஒரு பிளே பாய் அப்படின்றத அவ சொல்றா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. பிறகு அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் எப்படி ஷைனியை விட்டுட்டு அவங்க அவளை போய் மேரேஜ் பண்ணலாம், இவ தானே உங்களோட ஃபேன்ஸைன்னு சொன்னதும் யார் உங்ககிட்ட சொன்னது, அது என்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு என் வீட்டில் உண்மையிலே பார்த்த பொண்ணு இவதான் அவங்க சொந்த பொண்ணு, ஆனால் இவளை ஏற்றுக்காம அவங்க கண்டவளை கூட்டிட்டு அவங்க சொந்த பொண்ணுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு இத்தனை நாள் அப்போ பொய்யா பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஷைனியை பார்த்தா அங்கே ரொம்ப அப்படியே அம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் சரி நம்ம ஹீரோயினை ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசினதுமே உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, என்னை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு எதுவும் உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அந்த லேடி இதெல்லாம் உன்னாலதான், உன்னால ஒருத்தனை கையில் கூட வளைச்சு கொண்டு வர முடியலையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, வீட்டில் பார்த்தாங்கன்றதுக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே ஆனால் நான் உன்னை லைக் பண்ண கிடையாது, நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக அவன் சூப்பராக சாப்பாடுலாமே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறான். ரொம்பவே நல்லா இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஹாட் வாட்டர் கையில் அவனுக்கு கொட்டினதுமே ஐயோ சாரின்னு சொல்லிட்டு அங்கே வேமா அவனை கேர் பண்ணி பார்த்ததும் ஃபர்ஸ்ட்டு நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு யாருமே இப்படி கேர் பண்ணி கேட்டுறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. அவன் ரொம்பவே இங்கே சாரி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் அந்த மாதிரி நடக்காது, கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு ஒரு பாடம் இருக்குன்னு சொல்கிறான். பிறகு இவங்க அப்பா பார்த்தா கண்டிப்பாக இன்னைக்கு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிரும், உங்கள் ஷா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி ஆல்ரெடி நம்ம பொண்ணு அங்கே அவ்வளோதான் மேரேஜ் பண்ணியிருக்கான்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க அப்பா கணத்தை சேர்ந்து அறையிறாரு. ஷாவை கையில் வளைச்சு கூட கொண்டு வர முடியலையா, என்னத்துக்கு இருக்க, நான் உன்னை கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதும் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, அவன் நம்ம பொண்ணுன்னு சொன்னதுமே நம்ம குடும்பம் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கு, கோமே வெளியே போயிட்டான், இப்போ இவளுமே போயிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சு இருக்காரு. அவங்க அம்மா இதுக்கெல்லாம் காரணம் அவதான் சொன்னதுமே இதுக்கு காரணம் இவதான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இவளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறணும், இதுக்கப்புறம் இவளை வச்சிருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே அப்போ அங்கே அவன் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிச்சேக்கா. இதுக்கப்புறம் நீ ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டாரு, அவங்க பிரதருமே ஒத்துக்க மாட்டான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணிடுறான். அந்த 2 பேருமே முன்னாடி இருக்கவங்க செத்து போனாலும் பரவாயில்ல, பின்னாடி நான் இருப்பேன், எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த பர்சனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா அதே மாதிரி அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவங்க அப்பாவுக்கு செம அடி, அவங்க அம்மாவுக்கு அடி, இவளுக்கு தான் எதுவும் இல்லை. அப்போ அவங்க பொண்ணுகிட்ட கால் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சைட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருந்தாலும் சண்டை போட்டதுமே அப்போ அவங்க பிரதர் ஃபோனை பிடிங்கிட்டு நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஷைனியுமே அப்படியே அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவளால தான் நம்மளுக்கு இப்படி நிலைமை வந்துச்சுன்னு சொன்னதும் வாய முடிட்டு எல்லாரும் பேசாமல் இருங்க, எதுக்கெடுத்தாலும் நீங்கள் அவன் மேலே பழி போடுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே அந்த பர்சனையுமே அடிச்சு அங்கே இழுத்துட்டு உங்களை ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, இவன் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உண்மையுமே போட்டு வாங்கிடுறாங்க. யார் இந்த வேலை பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஷைனியோட வேலை தான் அவனுமே ஒத்துக்கிட்டதுமே அதை கேட்டுட்டு அவ ரொம்ப ஷாக்காய் போயிடுறா. அப்போ அவங்க உன்னை பெத்த பொண்ணு மாதிரி தானே வச்சிருந்தோம், அவளோட ஒன்றுதான் எனக்கு அதிகமாக நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம், எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு நீங்கள் பெத்த பொண்ணு இல்லைன்ற வசதான 10% சேர்ஸும் அவளுக்கு 50 கொடுத்தீங்க, அதனால தான் நான் உங்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், இதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ ரொம்பவே எங்கள் கோவமாயிடுச்சுக்கா.
பாட்டுக்கு அப்படியே அங்க பைத்தியம் மாரி அங்க வந்துட்டு சிரிச்சுட்டு அங்க கோவப்பட்டுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லிட்டு அங்க கத்திட்டு இருக்கா. இவங்களுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க ரொம்பவே தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவன் அவங்க ஆன்டிக்குமே வந்து அங்க லிவர் டொனேட் அங்க பண்ண வச்சுட்டான் போல. அத பார்த்துட்டு இவளுக்கு அங்க ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஃபைனலா நம்ம ஹீரோக்காக அவங்க ஒரு கோட்டுமே அங்க ரெடி பண்ணி குடுக்குறா. அந்த கோட்ட பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்ப வந்துட்டு சூப்பரா புடிச்சிருக்கு. அங்க ரொம்பவே நீ ஹேண்ட்ஸமா இருக்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பிறகு வா நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறான். அங்க உள்ள போனதுமே நம்ம ஹீரோயின் இங்க நான் எப்பயுமே வந்துட்டு இருப்பேன்ப்பான்னு சொன்னதுமே நானுமே தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பர்சன் ஏய் நீ இந்த பொண்ணுக்காக தானே வருவான்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே இது என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு. இப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்கும்போது நான் வந்துட்டு உன்னை ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்காக தான் நான் எப்பயுமே சேஸ் பண்ணி இங்க வந்துட்டே இருப்பேன் அப்படின்ற விஷயத்தவே சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஃபைனலா பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அங்க ரொம்ப சூப்பராவே அங்க வந்துட்டு வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சாகுற வரைக்கும் ஒண்ணா இருப்போம்னு சொல்லிட்டு அங்க வாக்குமே எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரிஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.